ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி அந்த சேட்டுக்கிட்ட போயிட்டு வட்டியும் முதலமாக கொடுத்து எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பேச போகிறாங்க. அங்கே போனால் அந்த சேட்டுக்காரன் கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா இப்போ நீ இந்த டாக்குமெண்ட்ஸை கேட்குற, நீ எங்கள் அப்பாவுக்கு என்றைக்கோ இந்த டாக்குமெண்ட்ஸை மாற்றி எழுதி கொடுத்துட்ட, நீ வேணா பாரு இந்த டாக்குமெண்ட்ஸில் உன்னோட சைன் தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி காட்டேன். இதை கேட்ட கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க இது, நான் உங்கள் அப்பா பேருக்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸை எழுதி கொடுக்கலையே, நான் இந்த டாக்குமெண்ட்ஸை அடமானம் தான் வச்சேன், அதுக்கான பணத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கு என்னமோ இதில் ஃபோர்ஜரி நடந்திருக்கிறதா சந்தேகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சேட்டோட பையன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எழுதி கொடுத்ததா இதில் சைன் போட்டிருக்க, அதனால இந்த டாக்குமெண்ட்ஸை என்னால் உங்ககிட்ட தரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ரொம்பவே நல்லவர், உங்கள் அப்பாவை நம்பி தான் நான் இந்த பத்திரத்தை கொடுத்தேன், ஆனால் அவர் இப்போ இல்லை, அவர் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்க விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போது மயில் கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எது என்ன நடந்தாலும் சரி அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்மளோட தான், அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மயில் இவங்க எல்லாருமே அங்கே வேலை பார்க்குறதுக்காக ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எல்லா வேலையுமே தடல் புடலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சிவனாடி சேட்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, என்னப்பா சேட்டு அந்த கார்த்தி பையன் வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த சேட்டு சொல்கிறாங்க, ஆமாப்பா வந்தான், என்கிட்ட டாக்குமெண்ட்ஸை கேட்டான், ஆனால் நான் போலி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி அதை எப்படியோ காமிச்சு அவனை அங்கேருந்து அமுச்சு விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன சேட்டை சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல, அவன் அந்த டாக்குமெண்ட்ஸை நல்லா படித்து பார்த்துருப்பானே, அவன் நம்புற ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்காக அந்த சேட்டை சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீங்கள் எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படியோ எங்கள் அப்பா பேருக்கு நான் எழுதி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, பரவாயில்லையே நான் உன்னை என்னமோ நினச்சேன், பெரிய ஆளாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சேட்டு சொல்கிறாங்க, நான் கேட்ட 50 கோடி எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் வரும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க, அந்த 50 கோடியை கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சிவனாண்டி எப்படியாவது சந்திரா கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, சந்திரா அந்த சேட்டு பையன் நம்மளை விட கேடியாக இருக்கான், அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் தெரியுமா, அந்த டாக்குமெண்ட்ஸ் மாதிரியே போலி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி எப்படி அவங்க அப்பா பேருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை மாற்றிட்டான், அதை கார்த்தியையும் நம்ப வச்சுட்டானா பார்த்துக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு சந்திரா சொல்கிறாங்க, இல்லையே அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அந்த கார்த்தி பையன் இதெல்லாம் பார்த்துட்டு சாதாரணமாக போயிருக்கானா, அப்புறம் ஏதோ அவன் உள்குத்து வேலை பண்ண போகிறான் தான் அடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்திரா, அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்தோன்னா அவன் பயந்துருப்பான், நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அமைதியாக போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இல்லைங்க அவனை நினச்சி நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் ஒரு விஷயத்த சாதாரணமாக விட்டுட்டு போகிறானா அதை ஏதோ பெருசாக கொண்டு வர போகிறான் தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, அவன் கிடக்கிறான் வீடு, நான் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸை நீ எடுத்தியா, அந்த டாக்குமெண்ட்ஸை விற்றா தான் நம்மளுக்கு 50 கோடி கிடைக்கும், அந்த காசை வச்சு தான் இந்த கார்த்தி பையனோட அந்த லேண்டை நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, நீங்களாம் அதை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது இன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவேன், நேற்று தான் என்னால் முடியாமல் போயிடுச்சு, ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி அந்த லேண்டில் எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சேட்டை போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க, இங்கே பாருங்கள் சார், எங்கள் அப்பாவுக்கு இவர் இந்த இடத்தை எப்பயோ எழுதி கொடுத்துட்டாரு, இப்போ என்னன்னா அந்த இடத்துல அவங்க அம்மா பேரால் ஆசிரமம் கட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அவர் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி அந்த லேண்டை அவங்க அப்பா பேருக்கு மாற்றிட்டாரு, இந்த லேண்டு என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சேட்டு சொல்கிறாங்க, என்ன சார் அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் பொய் சொல்கிறான் சார், இந்த லேண்டுக்கு அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, என்னைக்கோ எங்கள் அப்பா கிட்ட இந்த லேண்டை விற்றுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மயில் சொல்கிறாங்க, டேய் யாரை பற்றி என்ன வார்த்தைடா சொல்கிறேன், அவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார், உங்கள் அப்பா கிட்ட வாங்கின காசை வட்டியை முதலமாக தான் திருப்பி கொடுக்கலான்னு வந்திருக்காரு, இந்த மாதிரி நேரத்தில் நீ என்னன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை எங்கள் அப்பா பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்ல, இதை கேட்டால் அந்த சேட்டை அந்த அதிகாரி கிட்ட சொல்கிறாங்க, சார் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த அதிகாரியும் கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் எல்லாம் மீறி போனீங்கன்னா அப்புறம் என்னோட ஆக்ஷனை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை சார் என்னால் முடியாது, இந்த லேண்டில் எங்கள் அம்மா பேரால் நான் ஆசிரமம் கட்ட தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த அதிகாரி கார்த்திகை சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நீ இந்த இடத்த இந்த சேட்டுக்கிட்ட வித்துட்ட, இனிமேட்டு உனக்கு இந்த இடத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, மீறி நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்புறம் உங்கள் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க.
இதனால நம்ம மயில் கார்த்தி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஆளுங்களெல்லாம் நீங்களாம் இங்கே வேலை பார்க்கக்கூடாது, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே துரத்தி விட்டுறாங்க. அப்போ தான் சேட்டு வந்து அந்த போலீஸ்க்கு கமிஷன் கொடுக்குறத நம்ம மயில் கார்த்தி 2 பேருமே பார்த்துடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, பாத்தியாப்பா அந்த சேட்டு இவங்களுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, என்னப்பா 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபோனில் நல்லா தானே பேசினாரு இந்த சேட்டு, இப்போ என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை இவருக்கு பின்னாடி யாரோ இப்படிலாம் பண்ண சொல்லி சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாப்பா நானும் அதான் நினைக்கிறேன், இவருக்கு பின்னாடி யாரோ தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. சந்திரகலாவோட நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த சந்திரா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக இவங்களை தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு சவால் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த ஆசிரமத்தை கட்டி முடிச்சிட்டா கண்டிப்பாக அவங்க முறவாசம் செய்யணும் அப்படிங்கிற பயத்தில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம கார்த்தி வந்து அந்த சேட்டு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக அந்த லேண்டுக்கான டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட கொடுத்துரு, அது எனக்கு சொந்தமான லேண்டு, இதை நீங்கள் யார்கிட்டையும் விற்கவும் முடியாது, நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே சேட்டு வந்து கார்த்தி மேலே கோவப்பட்டு கார்த்தி மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துக்காக என்னைய கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா கார்த்தியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போது நம்ம கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் வந்து இவரை கொலை மிரட்டல் பண்ணிங்களாமே, அந்த லேண்டுக்காக எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் ஏற்கனவே அதை விற்றுட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கார்த்தியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போது மயில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார் நீங்கள் தேவையில்லாமல் இவரை அரெஸ்ட் பண்ணுறீங்க, இவர் யார் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இவர் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், இவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நீங்கள் கோர்ட்டில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதுக்காக தானடா இத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், என்கிட்டே நீ சவால் விடுறியா, அந்த ஆசிரமத்துக்கு முறவாசம் செய்ய விடுறேன்னு, இப்போ பாரு அந்த ஆசிரமத்தோட டாக்குமெண்ட்ஸ் கூட உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, கார்த்தியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன சந்திரா சொல்கிற, நிஜமாவே அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சந்திரா சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் விஷயமா அந்த சேட்டு கிட்ட ஏதோ தகராறு பண்ணியிருப்பான் போல, அதனால தான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, எது எப்படியோ சீக்கிரமாக அந்த 50 கோடியை கொடுத்துட்டா அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம வாங்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கார்த்தி பக்கம் நம்ம மயில் வந்து பேசுறதுக்காக வக்கீலை ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ கோர்ட்டுக்கு வந்து கார்த்தியை நிற்க வைக்கிறாங்க. அப்போ அந்த வக்கீல் வந்து கார்த்திக்காக வாதாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஜட்ஜையா, இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட தான் அந்த பத்திரத்தை அடமானம் வச்சாரு, அடமானம் வச்சது மட்டும் இல்லாமல் அந்த காசை வட்டி முதலமா திருப்பி கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேட்டை பக்கம் வந்திருக்காரு. அந்த இடத்துல தான் இவர் வந்து இங்கே ஏற்கனவே எங்கள் அப்பா பேருக்கு இந்த இடத்த எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலி டாக்குமெண்ட்ஸை காட்டி இவர் மேலே இப்படி பொய்யா பழிய போட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அந்த ஜட்ஜையா சொல்கிறாங்க, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்கள் மேலே எப்படி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே அந்த அதிகாரிங்களாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ ஜட்ஜையா கேட்குறாங்க, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அந்த அதிகாரிங்களாம் சொல்கிறாங்க, இவர் யார் என்னென்னலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் இவர் தகராறு பண்ணார், அதனால தான் இவர் மேலே நாங்கள் கேஸ் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஜட்ஜையா சொல்கிறாரு, இவர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஆள், இவர் மேலெல்லாம் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே கூடாது, அவர் அந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுற ஆளும் கிடையாது, இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த சேட்டை நீங்கள் நல்லா கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா தான் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜையாவும் சொல்லிடுறாங்க. நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்படியோப்பா அந்த ஜட்ஜையா நல்ல மனசு பண்ணி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு, இல்லைனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நம்ம யாரையும் ஏமாற்றினோம் அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கணும்னு நினைக்கல, அது நம்மளுக்கான டாக்குமெண்ட்ஸ், கண்டிப்பாக அது நம்ம கைக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து மயில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அதிகாரியெல்லாம் அந்த சேட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சேட்டு வீட்டுக்கு போயிட்டு சேட்டை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுடா, உன்னைய யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னா, அவர் உங்கள் அப்பா கிட்ட தானே அடமானம் வச்சுருந்தாரு, அதை எப்படி நீ வந்து உங்கள் அப்பா பேருக்கு இவர் எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி மாற்றி எழுதலாம், இதெல்லாம் ஃபோர்ஜரி வேலை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து விசாரிக்கிறாங்க. அப்போது போலீஸுக்கு பயந்து அந்த சேட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த சிவனாண்டின்னு ஒருத்தன் தான் எனக்கு 50 கோடி தரேன், இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படியாவது என் பேருக்கு மாற்றி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆசை வார்த்தை கூறினான்.
அதனால தான் அவன் பேச்சை கேட்டுட்டு நானும் நம்மளுக்கு 50 கோடி வருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை எங்கள் அப்பா பேரில் பொய்யா எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே கார்த்தி மயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே கார்த்தி, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த சின்னத்தை தான் இருக்கும். என்ன தைரியம் இருந்தால் 50 கோடிக்கு அந்த இடத்த விலை பேசியிருக்கோம். இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுறதுக்காக தான் அத்தை ரூம்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை எடுத்து விற்று அதில் வர காசை வச்சு இந்த இடத்த வாங்கலான்னு சின்னத்தை பிளான் பண்ணியிருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து மயில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக போராடி அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம கார்த்திகைக்கே வர மாதிரி பண்ணிடுறாங்க. இது தெரியாத சந்திரா வந்து அந்த சேட்டுக்கிட்ட எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரூம்குள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்ஸை திருடுறதுக்காக போகிறாங்க. அப்போ நம்ம ரேவதி கையும் கலுமா சந்திராவை பார்த்துடுறாங்க. என்ன சித்தி இந்த ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சந்திரா வந்து திரு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அம்மா அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாத மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கார்த்தி நேற்று மாதிரியே சித்தி மறுபடியும் அம்மா ரூமுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸையும் ஏதோ திருடுறதுக்காக வந்தாங்க, நான் பார்த்துட்டேன். என்னைய பார்த்ததுமே அவங்க வந்து ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நீ அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக எடுத்துக்கோ, கண்டிப்பாக அந்த வீடியோ நம்மளுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று அப்படியே வீடியோ எடுத்துடுறாங்க. அந்த வீடியோவில் நம்ம சந்திரா வந்து டாக்குமெண்ட்ஸை திருடுற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவை வச்சுட்டு நம்ம ரேவதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா சித்தியை பற்றி எப்படியாவது அம்மா கிட்ட நம்ம போட்டு கொடுத்துடணும், ஆனால் அதுக்கு சரியான நேரம் வரணும், இப்போ போயிட்டு நம்ம என்ன சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நீ சொன்ன மாதிரியே சித்தி டாக்குமெண்ட்ஸை எடுக்கும்போது நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, சூப்பர் ரேவதி, அந்த வீடியோவை பத்திரமா வச்சுக்கோ, அது என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்பா சின்னத்தை என்ன தைரியம் இருந்தால் அத்தையோட டாக்குமெண்ட்ஸை திருடி இந்த இடத்த வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அவங்கள பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, நான் எங்கே முறவாசம் செய்ய விட்டுருணுன்ற பயத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மயில் சொல்கிறாங்க, எப்பா சீக்கிரமாக அந்த ஆசிரமத்தை கட்டி முடிப்பா, சின்னத்தை முறவாசம் செய்கிறத என் 2 கண்ணால் பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் அந்த லேண்டுக்கு போயிட்டு ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்திராவுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாமல் இந்த சைடு சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே அந்த லேண்டு நம்ம கைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு சிவனாடி கிட்ட கொடுக்குறாங்க. சிவனாடி சொல்கிறாங்க, சந்திரா இதனால் உனக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கெல்லாம் பிரச்சனை வராது, அக்கா இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கா, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியாது, அதனால் இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சா கூட அது பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா என்னமோ புத்திசாலி மாதிரி என்னென்ன வேலையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் கடைசியில் நம்ம கார்த்திகிட்ட மோதுனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு சந்திரா இனிமேட்டு தான் பார்க்க போகிறாங்க. இதுக்கப்புறம் சந்திராவை காப்பாற்ற யாருனாலையும் முடியாது. ஏன்னா சந்திரா வந்து திருட்டு வழியில் போயிட்டு எப்படியாவது அந்த ஆசிரமத்துக்கான லேண்டை நம்ம பேருக்கு மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ரேவதி எடுத்த வீடியோவை வச்சு கண்டிப்பாக சந்திரா வந்து எந்த அளவுக்கு மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எடுத்த வீடியோவை வச்சு சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிக்கலாம். ஏன்னா கார்த்தியை பற்றின உண்மை தெரிய வருமா தெரிய வராதான்னு சொல்லிட்டு எத்தனை மாதமாக நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் நம்ம எதிர்பாராத விதமாக கார்த்தியை பற்றின உண்மை எல்லாமே சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சந்திராவை பற்றின உண்மை எல்லாமே சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திரா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு சிவனாண்டி கிட்ட கொடுக்கும்போது சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுவார். எப்படியோ சந்திரா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த கார்த்தி பையனை அந்த வீட்டை விட்டு துரத்தினாலே போதும், அதுக்கப்புறம் நம்மளோட ராஜ்யம்தான், உன் அக்காவை அவன் ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கான்ல, இனிமேட்டு அவன் அந்த வீட்டில் இல்லைன்னா உன் அக்காவை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அப்போ உங்கள் அக்காவை காப்பாற்றுறதுக்கு யார் வர போகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாவம் இதுங்களுக்கெல்லாம் தெரியல, நம்ம கார்த்தி வந்து ஆல்ரெடி அந்த டாக்குமெண்ட்ஸை அவர் கைக்கு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சால் அவ்வளோ தான் இதுங்கெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆளாக போதுங்களோ, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.